ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே நன்றி ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் அர்ப்பணிப்போமா. பரிசுத்த ஆவியான கிடங்க எடுத்து ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் அவர் பிரசனத்தை உணர்ந்தவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியான நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரிப்போமா. அப்பா சமூகத்தை எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் ஒருமன ஆவியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த எல்லாம் துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிறதும் அவர் வேற்றும் பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யெகோவா தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஜீவ தண்ணீரே இங்க மத்தியில வாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, முகம் பிரகாசம் வார்த்தையில வாசிக்கிறோம். வாழ்க்கையில பிரகாசம் அடைய முடியாங்க. எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்து ஆராதனையில பங்கு பெறத்தக்கதான கிருபைகளை நமக்கு தர முடியாங்க. எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கங்க மூடி கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யெகோவா தேவனை உயர்த்துவோம். எல்லாம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே தேவ கிருபையை சூழ்ந்து கொள்ள முடியாங்க. தேவ கிருபை நல்ல நடத்த முடியாத ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படும். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், 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 வாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறிடுப்போ, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறிடுப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாம வாழப்படுமே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா நேசருக்கு. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா நேசருக்கு. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா நேசருக்கு. மகிமை, மகிமை, நேசருக்கு. அப்பாவும் சமூகத்தே அப்பங்கள் நாங்களையா. எல்லாம் ஒப்பு கடப்போம். ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்தே அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம்.
சேர்ந்து பாடுமா. தேவ மகிமை காணும்படி ஹல்லேலூயா. நேசருக்கு மகிமை 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 மாறா நேசருக்கு ஈசப்புலால் கழுவோ என்றே சுத்தமாவோ ஈசப்புலால் கழுவோ என்றே சுத்தமாவோ ஒப்பு கொடுக்கும் உலகின்ற பனி போல வெண்மையாவோமையா உந்திரு வார்த்தையினா மகிமை மகிமை மாட்சிமை குமாரா நேசருக்கு மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கு மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கு மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கு. அப்படி அர்ப்பணிப்போமா இந்த மகிமையின் தேவ சமூகத்தினால் இல்லையா இந்த யோசேப்பினால் சுத்திகரிக்கும் அப்பான்னு சொல்லி இந்த நாள் இந்த பரிசுத்த ஆராதனை நேராக நம்மளை அப்படியே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. உள்ளம்புறமாய் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்க முடியாக ஜீவனுள்ள கற்களாக கர்த்தர் நம்மளை மாற்ற முடியாக எல்லாம் அர்ப்பணிப்போம். எல்லாம் ஒப்புக்கிட்டுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உள்ளத்தினால தாண்டு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரப சந்தரதியா கரவா ஓ ரிமினா நக்கரவலி சந்தரப. ஹல்லேலூயா. எல்லா கட்டிலும் பலவீனம் நிர்மூலமாகும்படியாக தேவன் ஜெயம் கொடுக்க முடியாங்க எல்லாம் ஆர்ப்பரிப்போம். எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா. सब கடவுளை பரமேஸ்வருக்கு மகிமை கரங்க. ஹல்லேலூயா. ஸ்துதி ஆராதனை கரங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உள்ளத்தினாலிருந்து எல்லாம் யாரு மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற ஆண்டவர் அவன மத்தியில வாசம் பண்ணும்படியாக நம்ம இருதயங்களை திறந்து கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓமே ஸ்தோத்திரம். ஒருவன் கதவை திறந்தான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் ஆண்டு சொல்லி இருக்கிறார். நம்ம உள்ள ஆண்டவர் வரும்படியாக நம்மளோட போஜனம் பண்ணும்படியாக நம்மளை வழி நடத்தும்படியாக இயேசு சமத்தை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி சிவபலியாய் ஒப்புக்கொடுப்போம். எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபல சாந்தரதியா கரம. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே மகிமையின் ஆவியான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி எல்லாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. பிரைஷபலவரதியா கனவல் சாந்தரதியா ஓ ரமண ஷபலதியா கரம. ஹல்லேலூயா. எல்லா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக அவர் நாமத்தை வைத்த முடியாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவன். ஹல்லேலூயா. ஆலலாபா ஷாமன யாகராபா ஓ ரிமினா கலபா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தர் சமத்தை அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம பாவங்கள் பலவீனங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க முடியாக இயேசுவினால் சுத்திகரிக்க முடியாக தேவ நன்மையினால் நிரப்பும்படியாக எல்லா சோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. சோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம வாசிக்கிறோம். நம்ம தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசமா இருக்கிற தேவன் பரிசுத்த பரிசுத்தர் ஆகையினால நம்ம பரிசுத்த இல்லத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறேன் இன்னும் நீதி செய்கிறேன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கலவா. நம்ம தேவனோடு இணைந்து செல்வோமா, அவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓமே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லூரபல சந்தரதியா கரப. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெப சிந்தையோடு அவர் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே நன்றி 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 ராஜா. இயேசுவே நான் ஸ்தோத்திரம். உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே சொல்லும். ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமை
உள்ளமே கலங்காதே. நல்லவர் அவர் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லும் அல்லேலூயா. நல்லவரே நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே. உங்களோட உன்னத தேவன் இருக்கு. அல்லேலூயா. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்லவரே நன்மைகள் குறையாதே. சொல்லும் அல்லேலூயா. நல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அது தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே. சொல்லுவோம் அல்லேலூயா. அது தேவன் நம்முடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார், அன்னாளின் மாமந்த அந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். மாதையாயிருந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். சொல்லும் அல்லேலூயா. ஆரின் ஜெபம் கேட்டார். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. Glory, hallelujah. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்லவரே என்றும் வல்லவரே, சொல்லும் அல்லேலூயா. நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்ல உள்ளத்தை பற்றி சொல்லுவோமா? கலங்காதே உள்ளமே. அந்த யோர்தானை கடந்திடலாம். நமக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் நமக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே. சொல்லுவோம் அல்லேலூயா. என்னுடன் இருக்க உள்ளமே. ஆமென். அல்லேலூயா. என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுவோம் அல்லேலூயா. உள்ளத்தை பார்த்து சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவோம். நன்மை குறையாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நன்மை குறையாது. அல்லேலூயா. நல்லவரை அறிந்து கொண்டபடினால் அல்லேலூயா. யாதே தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே
இருதயம் ஒருமித்தல் அவன் நடுவில் ரெண்டு மூன்று இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தல் அவன் நடுவில் இருப்பேன் என்பவர் நமது தேவன் இருப்பேன் என்பவர் இருகரம் தட்டி என்று பத்திடுவோம் இருகரம் தட்டி என்று அவர் எந்த சங்கீதமானவர் முள்ள கோட்டையுமா இவரின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் அவரை ஜீவிய காலமெல்லாம் மத்தியிலே வாசம் செய்யும் கணங்கள் போற்றும் தேவனவரே புதிகளின் மத்தியிலே அவன் அல்லேலூயா கணங்கள் போற்றும் தேவனவரே பக்தர்கள் குறைகள் கேட்கும் என்னிடம் பக்தர்கள் குறைகள் கேட்கும் கேட்ட பிள்ளைகளின் தேவனவரே கேட்ட தேவனவரே அவரன் சங்கீதமானவர் கோட்டையமா அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் ஆமென் அல்லேலூயா அதிபதியான அவரை ஜீவிய காலம் அவரை ஜீவிய காலமெல்லாம் கலங்காதே, உள்ளமே கலங்காதே. அந்த நாளின் ஜபத்தை அந்நாளின் குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். ஆகாரின் அழுகலை கேட்டாலே இல்லையா அவளை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினாலே இல்லையா. காலவர் ஆண்டவரே, எங்க குரலை கேட்கிறவரே, உன்னதமான ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடி ராஜா நன்றி செலுத்தலாம்ப்பான்னு சொல்லி அப்பா சமத்தை எல்லாம் சோத்திரிப்போம். இல்லையா லோர் ரபால சாந்தர யாக்கரமா லோர் ரந்தர சபால யாக்கரமா. ஹalleluya glory Jesus hallelujah. Thank you Lord. உன்னதம் நம்மளோடு கூட இருக்கபடியால परमप्रधान परमेश्वर हमारे साथ रहते समय சோர்ந்து போகாதபடிக்கு हम निराशा में नहीं அவரே எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனா இருக்கிறார். वही सब कुछ देख पाता सर्व वल्लम தேவனை முன்னாடி வைத்து கடந்து போகும்போது सर्वशक्तिमान परमेश्वर का आगे रख के जाते எரிகோ போன்ற கோட்டை எதுவா வந்தாலும் जेरिको दीवार भी सामने आ जाए கர்த்தர் தகடு புகடி ஆக்குவார். परमेश्वर उसको तोड़ देगा. தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். प्रभु हमें जय देते रहेगा. நீ விசுவாசத்தை அவர் மகிமை காண்பாய் என்று சொல்லி तो विश्वास करेगा तो परमेश्वर का महिमा को देखोगे. காலையில் ஆண்டு समय ஆராதனை ஆசீர்வதிக்க முடியா ஒரு विश्वास के समय पर प्रभु हमारा सभा को आशीष करने के लिए ஒரு ஜெபம்
एक जन ऊंचे स्वर से Praise प्रार्थना Lord. करें। Hallelujah. हालेलुया। Thank you, Lord. Praise. ஆமென் ஆமென் சபைட்டங்க வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. praise Lord, praise Lord. Matthew 7 verse 1 and 2, judge not that you be not judged, for with what judgment you judge you will be judged, and with the measure you use it will be measured back to you. Amen. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் செல்பவளைவில் நிலத்தேன் தங்குவான். நான் கத்தரை நோக்கி நீர நடுக்கிலும் கொட்டியும் தேவன் ஆவேன். சங்கீதம் 91. Job chapter 27 verse 2, as God lived to me and taken away my judgment to Almighty to fix my soul. भजन संगीता इक्यावन का 1 2 3 4। वह जो परम प्रधान के छाए हुए स्थान में बैठ रहा हो, सर्वशक्तिमान के छाए हुए स्थान में टिक ना पाएगा। मैं यहोवा के विषय में कहूँगा, वही मेरा शरणस्थान डल है, मेरा परमेश्वर है जिसमें मैं भरोसा रखूँगा। क्योंकि मुझे बेले के जल से और महामारी से बचाता है और अपने पंखों के नीचे ढाँप लेगा, और मैं उसको परों के नीचे शरण पाऊँगा। उसकी सच्चाई डल है, इलाम है। Isaiah 60 verse 1 and 2, arise, shine, for your light has come, and the glory of Lord is risen upon you. And the glory of Lord is risen upon you. For behold, the darkness shall cover the earth. For behold, the darkness shall cover the earth, and deep darkness in the people. But the Lord will arise over you, and His glory will be seen upon you. Isaiah 12 verses 1 and 2, and in that day you will say, O Lord, I'll praise you, for you, O Lord, I'll praise you. O Lord, I'll praise you, though you were angry with me, but your anger has turned away, and you comfort me. Behold, the Lord is my salvation, I'll trust. Behold, the Lord is my salvation, I'll trust and not be afraid. I'll trust and not be, behold, the Lord is my salvation, I'll trust and not be afraid. For the Lord is my strength and song, and He has also become my salvation. Amen. 1 John chapter 1 verses 5 and 6. This then we ourselves heard of Him and declare it unto you. God is light, and in Him there is no darkness. If we say we have fellowship in Him and walk in darkness, we lie and do not the truth. Amen. Isaiah chapter 43 verse 5 and 6. Fear not, for I am with you. I will bring your offspring from the east, and from the west I will gather you. I will say to the north, give up, and to the south, do not withhold. Bring my son from afar and my daughter from the ends of the earth. Isaiah chapter 42 verses 1 and 2, for you will open the eyes of the blind and set free from the dark prison. For I am the Lord your God. No other gods can worship me. No other idols can praise me. Amen.
Proverbs chapter 30 verse 32 and 33. If you have been foolish exalting yourself, if you have been foolish exalting yourself, or if devised evil, so put your hand on your mouth. For churning of milk produce butter, and bringing the nose produce blood. So forcing the wrap produce strife. Romans chapter 12 verse 18 and 19. If it is possible, as much as it depends on you, live peaceably with all men. Beloved, do not avenge yourselves, for it is written, do not avenge yourselves, but rather give place to wrath, for it is written, vengeance is mine, I will repay, says the Lord. Isaiah 53 words 4 and 5. Surely he took our pain and bore our sufferings, yet we consider him as punished by God, stricken and afflicted. But he was pierced through our transgression. He was crushed through our iniquities. By his punishment, we are healed, and by his wound we are righteous. Colossians 1 verse 13 and 14. He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the Son of His love, in whom we have redemption through His blood, the forgiveness of sins. Isaiah chapter 40 verses 15 and 16. To the Lord of the nation and nothing no more than a drop of water. The distinct island are as light as dust. All the animals in the forest of Lebanon are not enough for a sacrifice to our God, and his trees are too few to kindle the fire. சாட்சி இருந்தால் சொல்லுவோம், இல்லை ஜபத்தில் வைப்போம். ஒரு பாடல் பாடுவோம். இன்றைக்கி ஜெனிதா சிஸ்டம் பாபு ஊருக்கு போயிருக்கிறாங்க. சென்னையில் குழந்தை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஜெபம் பண்ணும். எல்லாம் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. बाबा अच्छा आंडवरे एल्ला वर्मान पड़ो एक मन से हम प्रार्थना करेंगे। परमेश्वर आशीष देने के लिए, छुटकारा देने के लिए धन्यवाद करेंगे। स्तोत्रमैया इरक्कंगलिन पितावे இந்த வேளைக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த பாபுக்கா செபி மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு வியாதி விலக்கு நானே பரிகாரம் கத்த சொன்னீங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கத்த தந்து ஆசீர்வதிக்க முடியாங்க ஜீவனில் தேவனை அறிந்து கொள்ள முடியாத கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் மனம் திரும்பும் போது ரட்சிப்பின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அறிவாக அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்யணுமா செபிக்கிறோம் ஐயா. கடந்த பாதையில் நினைத்து கத்து கண்ணீரோடு நன்றி சொல்ல முடியாங்க. இது மூலமாக இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்ல அற்புதத்தை மகள் மூலமாக செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கும். மருந்து மாத்திரை காட்டிலும் வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது. அப்படின்னால வசனத்தை அனுப்பி சுகமாக்குறோம் ஐயா. கத்த பருவோன விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். சபையாரன் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். கத்த விடுதலை கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த அர்ப்பணிக்கிறோம். இயேசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் யார் பாட்டு பாடுறது? இல்லை செசிந்தா சிஸ்டர். ஆமாம். பிரைஸ். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வச்சாவும் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ராதா சாமன் பிரைஸ் லார்ட். பிரைஸ். தேங்க்யூ லார்ட். Praise. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ கிருபையால் நம்மளுடைய காலண்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி டெல்லி வந்துருச்சு. परमेश्वर का अनुग्रह से कैलेंडर सब कुछ आ चुका है. அடுத்த வாரம் உங்களுக்கு கேலண்டர் கொடுக்கப்படும், வாங்கி சொல்லுங்க அப்படியே கேட்டுக்கொள்கிறோம். अगला हफ्ता कैलेंडर आपको मिलेगा, आप लेकर जा सकते हैं. கிறிஸ்மஸ் முன்னாடியே 19ஆம் தேதி நம்ம வீட்டில் கேலண்டர் தொங்க முடியா விரும்புவோம். क्रिसमस की पहले 19 तारीख को हमारे घर में कैलेंडर அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராட்டும் இருந்தால் கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கேக் கொடுக்குற மாதிரி ஒரு கேலண்டர் சேர்ந்து கொடுத்து வாழ்த்து தெரிவிங்கள். आपको फ्रेंड्स के लिए किसी को कुछ देना है तो ये कैलेंडर देकर केक के साथ देने के लिए मांगते हैं. हालेलुया. हालेलुया. எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. सब हम प्रभु के सम्मुख में हम बैठ जाएं. हालेलुया. हालेलुया. இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. इस सप्ताह होने वाला सारे सभा के लिए आप लोग प्रार्थना करिए. விசேஷமாக நம்ம 23ஆம் தேதி சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க தெரியல. 23 तारीख को यहाँ पर एक 22 22 तारीख 22 तारीख 22 तारीख को यहाँ पर एक प्रोग्राम लगाने के लिए मैंने बताया था, लेकिन आपने क्या किया पता नहीं. அதனால 24ஆம் தேதி கல்யாணபுரி சபையில ஃப்ரெண்ட்ல வச்சு பண்றோம். 24 तारीख को कल्याणपुरी की कलीसिया के सामने वहाँ पर प्रोग्रामिंग होगा. 23ஆம் தேதி சகுர்பூர் சபையில வச்சிருக்கிறோம். 23 तारीख को वहाँ पर शकरपुर कलीसिया में சின்ன பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. छोटा बच्चों का उत्साह करके आप लोग तैयार हो जाइए. அதுமே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்க பிள்ளைகளை நினைவு கூறுங்கள். निर्बलता के साथ दुख के साथ रहने वाले लोगों को आप लोग स्मरण करिए. ஃபோன் பண்ணி விசாரிங்க. फोन करके पूछताछ कीजिए. ஏன்னா நம்மலாம் ஒரு குடும்பமா இருக்கிறபடினால, क्योंकि हम सब एक परिवार के ஒருத்தருக்கு விசாரித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். एक दूसरे को पूछताछ करके प्रभु का नाम ஒரு ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். एक फोन करते समय पर उनके लिए वो तसल्ली होगा. தொடர்ந்து ஜெபத்துல வைங்க. लगातार प्रार्थना में रहिए. அது மாதிரி இந்த 18ஆம் தேதி இந்த வாரத்தில் சனிக்கிழமை அந்த रैली मीटिंग இருக்கும், அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறேன். इस कमिंग मतलब शनिवार को 18 तारीख को रैली शुरू होगा, उसी के लिए आप लोग सब आइए, प्रार्थना எல்லாரும் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். हम सब मतलब हम सब आने के लिए मांगते हैं. வாட்ஸ்அப்பில் சிலருக்கு போடுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களும் நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோம். நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ये व्हाट्सएप ग्रुप में डालेंगे, जिनका व्हाट्सएप नहीं है उनको भी आप लोग बता दीजिएगा. இல்லாட்டாலும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி விசாரியுங்கள். नहीं तो एक दूसरे से फोन करके पता करिए. நான் ஒரு போன மாதமும் சொன்னேன், 18ஆம் தேதி கொஞ்சம் நீங்கள் அவைலபிளாக வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. मैंने पिछले मतलब महीने में भी बताया था, ये जो 18 तारीख रैली मीटिंग है, सब लोग आने के लिए उसके लिए तैयार हो जाइए. हालेलुया. हालेलुया. தேவனுடைய வார்த்தையினாலே கடந்து போவோம். अभी प्रभु की वचन की ओर तरफ से जाएंगे. தேவ நம்மளை வேறுபிரித்து நோக்கம் ஒன்று உண்டு. परमेश्वर हमें अलग किया, उसका कुछ कारण है. தேவன் எந்த நோக்கத்துக்காக உங்களை என்ன வேறுபிரித்தாரோ, जिस कारण के लिए प्रभु आप और मुझे हमें बुलाया, அந்த நோக்கம் அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். वो जो मतलब मकसद हमें देखकर हमें चलना है. நம்ம எதற்கு ஆண்டவர் வேறுபிரித்தார்? क्यों हमें प्रभु ने अलग किया? சொல்லுங்க, யாராட்டும் சொல்லுங்க. बोलिए, कोई भी बोलिए. சரி, வசனத்தை வாசிப்போம். वचन को पढ़ेंगे. மார்க் எழுதிய சுவிசேஷம் मरकुस सुसमाचार 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 13, 14, 15 3 वचनங்களை வாசிப்போம். 13, 14, 15 वचन को पढ़ेंगे. मरकुस मार्क चैप्टर 3. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்க டக்குன்னு வாசிக்கிறீங்க. मार्क चैप्टर 3 वर्ड्स 13, 14, 15. சத்
போதும், हिंदी में पढ़ेंगे। போதும் போதும். கர்த்தர் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम की महिमा தேவன் हो। நம்மை அழைத்த நோக்கம் என்னவென்றால், परमेश्वर क्यों हमें बुलाया? நிறைய பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க, बहुत लोग मतलब यीशु के पास है। சிலரை ஆண்டு விசேஷமா அழைத்திருக்கிறார். कुछ लोगों को परमेश्वर विशेष रीति में बुलाया। அவருடைய நோக்கம் அவரோடு தங்கி இருக்க முடியாக, उसकी मकसद वो उनके साथ साथ रहे। பாருங்க, அவர் தமக்கு சித்தமானவர்களே வரவழைத்தார். वो जो जिन्हें मतलब जो वो चाहता था उन्हें अपने पास बुलाया। சித்தமானவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். जो उसके इच्छा के अनुसार लोग उसके पास आए। டெல்லி பட்ட எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும், आज दिल्ली क्षेत्र में बहुत लोग हैं, தேவன் உங்களை அவருக்கு சித்தமா இருக்க அப்படினா உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். लेकिन आप प्रभु का इच्छा है इसलिए आपको बुलाया है। அவரை ஏற்படுத்தி அவர் சமூகத்தை வர வைத்திருக்கிறார். उनको नियुक्त करके उनको अपने पास बुलाया। அந்த வரவழைத்து என்ன பண்ணு, தம்மோடு இருக்கும்படியாக वो पास बुलाकर वो उनके साथ साथ रहे। இயேசு நோக்கமே நீங்கள் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். यीशु का जो इच्छा उसका चाह यही है कि हम उनके साथ உங்க रहे। பிள்ளைங்க உங்களோடு கூட வந்து இவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. बच्चे लोग आपके पास साथ रहते समय कितना உங்களை விட்டு आनंदित பிரிஞ்சு போகும்போது मिलेंगे। ரொம்ப கஷ்டமா இருக்கும். अलग होकर जाते समय पर बहुत दुख लगता है। ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தம்மோடு இருக்கும்படி அழைத்திருக்கிறார். प्रभु यीशु ने इसलिए आपको बुलाया कि आप उनके साथ साथ रहें। தங்கோடு இருக்கும்படியாகவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அவங்களை ஏற்படுத்தினார். साथ साथ रहे वे और प्रचार करें उसी के लिए बुलाया। அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். और उनका अधिकार भी वो दिया है। ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, प्रभु यीशु ने आप और मुझे क्या अधिकार அவரோடு दिया தங்கி है? இருக்கும்படியாக, हम उनके साथ साथ அவரோடு रहें। அமர்ந்திருக்கும்படியாக, उनके साथ साथ हम அவரோடு रहें। போஜனம் பண்ணும்படியாக उनके साथ हम भोजन करें। நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார். हमें इसलिए उसने अधिकार இயேசு दिया தம் है। சீஷர்களை தெரிந்து கொண்ட நிமித்தம் यीशु में से अपने चेलों को इसलिए அந்த नियुक्त 3 किया। ஆண்டு தம்மோடு இருக்கும்படியா பிளான் பண்ணார். 3 साल वे हम अपने साथ साथ रहने के எத்தனை लिए। பேர் ஆண்டவரோடு இருக்க நீங்க விருப்பப்படுறீங்க? कितने लोग आप प्रभु यीशु के साथ साथ रहने के लिए चाहते हो? சொல்லுங்க. बोलिए। தேவனோடு இருக்குன்னா அவரோடு ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். அதான் प्रभु के साथ साथ रहना इसके मतलब है उनके सम्मुख में बात जो कर रहे उनकी वचन को हम पढ़ते அவரோடு रहे। இருந்த சீஷர்களுக்கு ஒரு நன்மை குறைபடலங்க. उनके साथ साथ रहने वाले चेलों को कोई गड्ढी ना அந்த हुई थी। சீஷர்களுக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. वो चेलों को बीवी बच्चों भी थे। அப்ப நீங்க இயேசுவோடு இருக்க வேண்டும் என்றால், आप यीशु के साथ रहना है तो நீங்க தேவனுக்கு சித்தமானவர்களா இருக்க வேண்டும். आप प्रभु का इच्छा के अनुसार रहना है। அந்த வசனம் சொல்லும்போது தமக்கு சித்தமானவர்களே தம்மிடத்தில் வரவழைத்தார். वचन के तो वो जो चाहता था वो अब उसके साथ रहे। உங்களை என்னை ஆண்டவர் வேறுபடுத்த நோக்கமே आप और मुझे प्रभु इसलिए अलग किया। அவரோடு இருக்க வேண்டும். हम उनके साथ साथ நீங்க रहे। யாரோடு இருக்கிறீங்க? आप किसके साथ साथ रहते கர்த்தரோடு हैं? இருக்கிறீங்களா? प्रभु के साथ साथ रहते நீ हैं। கர்த்தரோடு இருந்தால் आप प्रभु के साथ அவர் உன்னை விட்டு விலக रहेंगे மாட்டார். वो आपको நீ छोड़ेगा அவர் விட்டு नहीं। விட்டாய் आप उसको छोड़ दिया तो அவர் கைவிடுவார். वो भी छोड़ இப்ப நம்ம என்ன देगा। பண்றோம்? हम क्या करते हैं? பெரும்பாலும் உலகம் எப்படி இருக்குன்னா, ज्यादातर संसार क्या कहता है? மொபைலோடு இணைந்து இருக்குது, मोबाइल के साथ साथ जुड़ा இன்டர்நெட்டோடு हुआ இணைந்து है। இருக்குது. इंटरनेट के साथ அப்ப जुड़ा கர்த்தர் हुआ என்ன है। சொல்றாருன்னா, प्रभु क्या நீங்க कहते हैं? அவரோடு இணைந்திருங்க. तुम उनके साथ जुड़ जा। அவரோடு இணைந்திருந்தால் उनके साथ जुड़ेगा तो எப்படி மொபைலோடு இணைந்து இருக்கும்போது மொபைல் கான்டாக்ட் எல்லாம் நமக்கு வருது போல, जैसे मतलब मोबाइल के साथ आप जुड़ के रहते, मोबाइल का सारे जो मतलब विषय को आप जान लेते हो। இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது ऐसे यीशु के साथ रहने அவர் से நோக்கத்தை தெரியப்படுத்தி நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க. उनकी मकसद को हमें प्रकट करके उसी के अनुसार हम चलेंगे। ஆண்டவர் தம் சீஷர்களை தெரிந்து தம்மோடு இருக்கும்போது இருக்க வைக்க நினைக்கும் பொழுது यीशु मसीह चेलों को अपने साथ साथ रखने के लिए உனக்கு நான் அதை கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. मैं ये दे दूंगा वो दे दूंगा करके नहीं बताया। எல்லாம் நல்ல பதவியில இருந்தவங்க தான் எடுத்துட்டு வந்தார். सारे अच्छे पद पर रहने वालों को यीशु ने நல்ல बुलाया। சுறுசுறுப்புள்ளவங்க, अच्छा कामकाजी वालों நல்ல को, வேலை செய்றவங்க, अच्छा काम करने वालों இவங்க को, என் நோக்கத்தை நிறைவேற்றுவாங்க. यही मेरा इच्छा को ये पूरी करेंगे। அப்படி என்று ஆண்டவர் உங்களை அழைத்தார். ऐसे सोचकर यीशु ने बुलाया। நீங்களும் உங்களையும் ஆண்டவர் அப்படிதான் விரும்புகிறார். आपको भी प्रभु वही चाहता है। நீங்க எப்படி இருக்கணும்? आप कैसे रहना சொல்லுங்க. चाहिए?
बोलिए இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. यीशु के साथ साथ रहने वाला அவரோடு बन கூட जाओ। இருந்தா उनके साथ साथ रहेगा அது மகிமையை அவர் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். उसका महिमा को कामों को प्रकट करेगा। பாருங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி அவர் அதிகாரம் கொடுத்தார். उनको नियुक्त करके उनको अधिकार दिया அப்ப है। தேவதம் ஜனங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். परमेश्वर अपने बच्चों को अधिकार दिया है। என்னென்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? कौन सा अधिकार दिया है? என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? कौन सा अधिकार दिया है? பிசாசுகளை துரத்தவும், दुष्ट आत्माओं को भगाना, வியாதிகளை குணமாக்கவும், बीमारियों को चंगा करना, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், बंधन में रहने वालों को छुड़ाने के இதெல்லாம் लिए யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா ये सारे अधिकार किसके लिए दिया தம்மால் है? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு, अपने चुने हुए लोगों को, தம்மோடு இருக்கிற ஜனங்களுக்கு. अपने साथ साथ रहने वालों को। நீங்க இயேசுவோடு இருக்கிறீங்களா? आप यीशु के साथ रहते हो? இருந்தீங்கன்னா आप रहेगा அவர் तो சத்தமா தான் கேட்பீங்க. सिर्फ उनकी वाणी आप सुनते रहोगे। தெரியுதா? அவர் समझ சத்தம் आ रहा கேட்கிறீங்களா? है? அவரோட இருக்கிறீங்களா? आप उनके साथ साथ ஒரு रहते பாருங்க, हैं। பல மிருக ஜீவன்களை பார்த்திருக்கிறோம். कई जानवरों को हम देखते பூனை हैं, பார்க்கிறோம், நாய்கள் பார்க்கிறோம், जो बिल्ली और कुत्ता को देखते हैं, பறவைகள் இனங்களை பார்க்கிறோம். और सारे पक्षियों को देखते யாரு हैं। வளர்க்குறாங்களோ அவங்க பேச்சு அப்படியே கீழ்ப்படியும். कौन उसको पालते हैं उनकी वाणी को वो सुनता है। நம்ம போய் ஏதாவது பேசினா அது கேட்காது. बीच में और कोई आके बात करने से वो सुनता नहीं है। யாரு வளர்க்குறாங்க அவங்க பேச்சது கேட்கும். जो पालते हैं उनकी बात को मानता அவருடைய है, நோக்கத்தை அறிந்து கொள்ளும். वो उनकी जो मकसद को जान लेता அப்போ है। நீங்க தேவனோடு இருந்தால் आप प्रभु के साथ रहेगा தேவ तो நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க. प्रभु का इच्छा को पूरी करेंगे। அதற்காக தான் ஆண்டவர் உலகத்திலிருந்து உங்களை என்ன வேறுபடுத்தி இருக்கிறார். उसी के लिए प्रभु यीशु मसीह ने मतलब दुनिया से मतलब ये संसार से अलग किया। அப்ப அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? उन्होंने क्यों हमें बुलाया है? திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன நோக்கம்? दोबारा दोबारा मैं बता देता हूं क्यों बुलाया है। அவரோடு இருக்க முடியாது. उनके साथ साथ எத்தனை பேர் அவரோடு இருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்க? जितने लोग उनके सम्मुख में बाट जोकर प्रार्थना करते நீங்க हैं, அவரோடு எப்படி ஜெபிக்கிறவங்களா மாறுறீங்க? आप कैसे प्रार्थना करने நீங்க वाला बन அவரோடு जाते हैं? இருந்து ஜெபித்தா आप उनके साथ रहकर प्रार्थना பிள்ளை किया तो, வாலிப பிள்ளைங்களாம் சரி, சின்ன பிள்ளைங்களாம் சரி, இயேசுவோடு கூட இருந்தீங்க, चाहे जवान बच्चे हो, छोटे बच्चे हो, बड़े लोग हो, यीशु के साथ रहने से। பாஸ் சொல்றதுனால, பேரண்ட்ஸ் சொல்றதுனால பிள்ளைங்க இருக்க வேண்டாம். मतलब पास्टर बोलने के कारण, नहीं तो पेरेंट्स बोलते हैं इसलिए मत நீங்க बनिए। இயேசுவோடு இருந்து பாருங்க, आप यीशु के साथ உங்க रहकर வாழ்க்கை देखिए, மேன்மையை அடைவீர்கள். आपके जीवन पर आप उन्नति देखेंगे। அதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்ன வேறுபடுத்தி இருக்கிறார். उसी के लिए प्रभु यीशु आप और मुझे அந்த हमें बुलाया है। நோக்கத்தை மறந்து இஷ்டம் போல போக கூடாது. वो मकसद को भूलकर अपनी मर्जी से मत चलिए। இரண்டாவது என்ன பண்ணிருக்கிறார்னா, दूसरा क्या करता है? அவர் அறிவு உள்ளவர். वो जो मतलब उनको Knowledge. जानने का ज्ञान होना है। அவர் அறிவு உள்ளவர். वो बुद्धिमान है। அப்படிதானே? இயேசு அறிவு உள்ளவர் தானே? यीशु मसीह बुद्धिमान है। எல்லாரையும் அப்படி இழுக்கல, सबको नहीं बुलाया, தமக்கு சித்தமானவளை தெரிந்து கொண்டார். जो वो चाहता है उन्हीं लोग। அந்த நாலேஜ் இருந்தபடினால இவங்க எனக்கு வேலை செய்வாங்க, वो बुद्धि होने के कारण ये मेरा काम करेगा। நாங்கள் சிலருக்கு வேலை கொடுப்பேன், हम भी किसी को कुछ काम देते இவங்க हैं, இந்த வேலையை கொடுத்தா கண்டிப்பா செய்வான்னு தெரியும். ये काम इनके पास हम सौंपेंगे तो वो जरूर पूरा எல்லாரும் करेंगे। செய்ய முடியாது. सब लोग नहीं कर ஒரு पाते हैं। அவங்க தகுதி தந்தா வேலை செய்ய முடியும். उनका जो योग्यता के अनुसार कर सकते हैं। எல்லாரும் வேலை செய்ய முடியாது. सब लोग वो काम नहीं कर அப்ப அந்த सकते। அறிவு எனக்கு இருந்தாதான் சிலருக்கு நடத்த முடியும். वो बुद्धि मेरे पास रहेगा तभी मैं अगुवा दे सकता நான் हूं। எல்லாருக்கும் இந்த வேலை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. सब लोग ये काम करिए बोलने से नहीं कर सकते हैं। அந்த அறிவு ஆண்டவருக்கு இருக்குது. वो बुद्धि यीशु मसीह அவர் के சர்வ पास है। சிருஷ்டிகர்த்தர். वो सर्वशक्तिमान அந்த परमेश्वर। அறிவை நாம நீங்க அறிந்து கொண்டுட்டானா वो उसका नाम को, उसका ज्ञान को जान लिया तो நம்ம மேன்மை அடைய முடியும். हम उन्नति पाएंगे। நம்முடைய நோக்கம் அவரோடு இருக்க முடியாது. हमारा जो मतलब उम्मीद, हमारा जो मकसद पूरा उनके साथ இரண்டாவது साथ रहना। அவரை அறிகிற அறிவுல வளர வேண்டும். दूसरा उनको मतलब जानने के ज्ञान में हमें बढ़ना है। 2 பேதுரு புத்தகத்துல வாசிப்போம். दूसरी पत्रोस 1 அதிகாரம் पहला अध्याय 3 வசனம். तीसरी वचन, 2 Peter 1st chapter verse 3। இந்த வசனத்தை குறிச்சு வச்சு வீட்டுல போய் தியானம் பண்ணணும். इस वचन को आप लोग लिख के जाके घर पे ध्यान करना है। தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதுமன்றி இச்சையினால் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இந்த பட்டீங்க
2 Peter chapter 1 verse 3, क्योंकि उसके ऐश्वर्य सामर्थ्य ने सब कुछ जो जीवन और भक्ति से संबंध रखता है हमें उसी का पहचान के द्वारा दिया है, जितने हमें अपनी ही महिमा और सद्गुण के अनुसार बुलाया है, जिनके द्वारा उसने हमें बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञा दी है, ताकि इनके द्वारा तुम उस सड़ाहट से छूटकर जो संसार में बुरी अभिलाषों से होती है ऐश्वर्य स्वभाव के सहभागी हो जाओ। இந்த இரண்டாவது பார்க்கும்போது दूसरा हम देखते हैं நம்மை அழைத்தவரை அறிவு அறிந்து கொள்ள வேண்டும். हमें जो बुलावट किया वो बुलावट அவர் को தம் पहचानना है। மகிமையினாலும் காரணத்தினாலும் இழுத்து கொண்டிருக்கிறார். वो अभी मतलब हमें महिमा से उनका अनुग्रह से हमें बुलाया। நம்மை அழைத்தவர் நம்மளை கூப்பிட்டவர் யார் என்று அறிந்து கொண்டால் हमें बुलावट किया हुआ परमेश्वर कौन है करके जान लिया तो நம்ம அவர் சித்தம் செய்ய முடியும். हम उनकी इच्छा करेंगे। இப்ப பேதுரு இங்க எழுதும் சொல்லாரு पत्रुस ऐसे लिखता है மகிமையாலும் கணத்தினாலும் முடிச்சுட்டு இருக்கிறாராம். महिमा से और करुणा से हमें मुकुट बांधा हुआ है। இதெல்லாம் நமக்கு தந்ததும் இல்லாமல் इतना भी उसने दिया உலகத்தில் உள்ள இச்சைக்கு கேட்டுக்கு தப்பி விலகி போக முடியாத ये जो संसार की सड़ाहट से छूटकर संसार की बुरी अभिलाषा से होती है उसी से बचकर रहने के மகா அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். इतना बहुमूल्य बड़ी प्रतिज्ञा उसने दी है। தேவ புத்தகம் நமக்கு வாக்குத்தத்தமான புத்தகம். परमेश्वर का जो मतलब हमारा कलाम ये हमारे लिए दिया हुआ प्रतिज्ञा है। இப்படி இருக்க நம்ம எப்படி இருக்கணுமோ ऐसे क्योंकि कैसे எப்படி இருக்கணும் कैसे हमें रहना चाहिए ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்க வேண்டும். बिल्कुल चौकस रहना நம்ம है। நோக்கத்தை மறந்துட கூடாது. हमारा मकसद को हमें मतलब भूलना नहीं। என்ன அழைத்த ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்துக்கு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். प्रभु यीशु मुझे बुलाया उस बात को हमें भूल कर नहीं உங்களுக்கு அந்த जाना। ஒரு நோக்கம் உண்டு. आपके लिए भी कुछ मकसद தேவன் रखा हुआ எதற்காக है। உங்களை வேறு பிரித்து இருக்கிறார்? किस लिए प्रभु आपको अलग किया है? எதற்காக இந்த சபையில வைத்து இருக்கிறார்? इसीलिए सभा के अंदर रखा हुआ है। அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பிள்ளைகளா மாற வேண்டும். उस जो उम्मीद को पूरी करने वाला बनना அந்த है। நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் उस मकसद को पूरी करना है தேவனை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும். परमेश्वर को जानने का ज्ञान हमारे अंदर होना है। அவரை அறிந்து பெற்றுக்கொள்ள முடியும். उस जो बुद्धि को हम पा सकते हैं। யாக்கோபு 1:5 வாசிக்கும்போது याकूब पहला अध्याय 5वीं वचन குறையுள்ளவன் जो ज्ञान में जो गट्टी हो ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரை किसी को भी वो डांटता नहीं சம்பூர்ணமாக கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் परिपूर्णता रीति से जो देता है उसी से मांगे। அறிவு வேணா ஆண்டு சம ஜெபம் பண்ண கிடைக்கும். बुद्धि चाहिए तो हम प्रभु से मांगना है। நம்ம கொள்ள சொல்லுவோம் படிக்கிற பிள்ளைகளை சொல்லுவோம் हम पढ़ने वाले बच्चों को कहते நல்ல हैं படிக்கிற பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோடா. अच्छा पढ़ने वाले बच्चों के साथ संगति அப்ப रखो। யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோமோ அப்பொழுதுதான் மாறுவோம். वो किसके साथ हमारा संगति रहेगा उसके जैसा हम बदल அப்ப जाते நம்ம हैं। இயேசுவோடு நம்ம இருந்தா हम यीशु के साथ रहे தேவன் तो நம்ம ஞானத்தை அறிவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். प्रभु हमें ज्ञान और बुद्धि देता रहेगा। நீங்க யாரோட இருக்க போறீங்க? आप किसके साथ रहेंगे? மொபைல் எடுக்க தப்புன்னு சொல்ல मोबाइल लेना गलत नहीं है। கம்ப்யூட்டர்ல நெட்ல இருக்கு தப்புன்னு சொல்ல जो कंप्यूटर में बैठ के करते हैं उससे गलत எவ்வளவு नहीं। நேரம் செலவிடுமோ அவ்வளவு நேரம் செலவு பண்ணி பாருங்க. जितना जरूरत है उतना ही आप बैठ அதுக்கு जाइए। நம்ம தேவனோடு இருந்து பாருங்க. उससे बढ़कर प्रभु यीशु के साथ बैठकर நீ देखो। ஒண்ணுமே நமக்கு புரியலையா? आज कुछ भी आपका समझ नहीं आ रहा தேவ हो। சமத அரமனா ஜெபம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. आधा घंटा अच्छा सा प्रार्थना करके आप एग्जाम ஆண்டவரே लिखिए। நான் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வான்னு கேளுங்க. हे प्रभु जो कुछ मैंने पढ़ाई किया मेरे को मतलब यादगार दीजिए करके பரிசுத்த प्रार्थना ஆவியானவர் करके। உங்கள் இல்லத்துல வந்து இடைப்பட்டு ஆசீர்வதிப்பார். पवित्र आत्मा आपके साथ रहकर आपके लिए मदद करेगा। நான் பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலையே. पवित्र आत्मा का अभिषेक मैंने अभी तक नहीं पाया। பரிசுத்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா पवित्र शब्द तेरे अंदर रहेगा तो வேத வார்த்தை பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தை. जो पवित्र ये वचन पूरा पवित्र आत्मा के द्वारा लिखा அந்த गया வார்த்தை है। உங்களுக்குள்ள இருந்தா ये वचन तेरे अंदर அவர் रहेगा உங்களை तो சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். वो तुझे सत्य मार्ग में अगुवा करेगा। அதனால அவர் அறிகிற அறிவு பெற்றுக்கணும். इसलिए उनको जानने के ज्ञान से हमें बढ़ना நம்ம है। உலகத்துல அறிவு பெற்றுக்கணும் கஷ்டம்தான். ये संसार के ज्ञान से हम मतलब पाना मुश्किल है। தேவ அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். प्रभु की जो आत्मा से भरपूरी पर रहना அதான் है। சாலமோன் கேட்கும் பொழுது इसलिए सुलेमान कहता है எல்லாமே இருக்கு ஆண்டவரே. सब कुछ है। இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய தக்க எனக்கு என்ன கொடுங்க?
நான் அறிவு ये கொடுங்க. लोगों को चलाने का ज्ञान मुझे दीजिए. அந்த அறிவு தான் நமக்கு தேவை. वो मतलब ज्ञान हमारे लिए जरूरत வேதத்துல है. வாசிக்கும் போது वचन में हम அறிவு पढ़ते हैं, இல்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். जो निर्बुद्धि में मेरी प्रजा नष्ट में जाए. தேவன் அறியாதனால தான் சங்காரமாய் கொண்டு प्रभु இருக்காங்க. को जानते नहीं है इसलिए तुम नष्ट में जाते நம்ம हो. தேவன் அறிந்தவர்கள் हम प्रभु को जानने நாம் वाले हैं. சங்காரமே ஆக வேண்டும். हम क्यों नाश में जाना है? தேவனோடு கூட இருந்து பாருங்க. हम प्रभु के साथ रहकर देखिए. அந்த அறிவு உங்களை மேன்மைப்படுத்தும். वो बुद्धि आपको और उन्नति देगा. அதனால அந்த வசனம் அடுத்து தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது लगातार नीचे पढ़ते हैं. ஒரு ஏழாம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 7वां वचन को पढ़ते हैं. தேவ பக்தியோடு और भक्ति भर சகோதர சிநேகத்தையும் भाईचारे की प्रति சகோதர சிநேகத்தோடு भाईचारे की प्रति पर அன்பையும் கூட்டி வழங்குங்கள். प्रेम बढ़ते जाओ. 2 பேதுரு 1:3 இருந்து 7 வசனம் வரைக்கும் படிச்சவங்களுக்கு தெரியும். दूसरी पत्रोस पहला अध्याय 7वीं वचन से पढ़ने से पता चलता है. அப்போ நம்ம உலகத்துக்கான கேடான காரியம் விட்டு விலகி வந்து जो संसार की नाशवान चीजों को छोड़कर தேவனுடைய சிநேகம் தேவனுடைய அன்போடு இணைந்திருக்கிறவங்களா மாற வேண்டும். प्रभु की प्रेम के साथ हम जुड़ जाना है. அப்போ தேவன் அறிகிற அறிவு வந்தாதான் प्रभु को जानने के ज्ञान आते समय அந்த சிநேகம் அந்த அன்பு வரும். आपका जो प्रेम आपका स्नेह बढ़ता आएगा. கூட்டி வழங்குங்கள். उसको और ज्यादा दे दो. அப்படித்தான் சொல்லி இருக்குது. ऐसे அந்த लिखा வசனம் है. மட்டும் 7ஆம் வசனம் வாசிங்க. யாரும் தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். 7वीं वचन पढ़िए. ம் சகோதர சிநேகத்தையும் ம் சகோதரி சிநேகத்தோடு ம் சகோதர சிநேகத்தோடு ம் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். வழங்குங்கள். बढ़ाते जाओ. நம்ம என்ன பண்றோம்? हम क्या करते हैं? கூட்டி வழக்குங்கள்னு போடுறோம். ज्यादा हम वाद विवाद करते हैं. வழக்கு தான் நமக்கு இருக்குது. हमारे अंदर वाद நம்ம विवाद சிநேகம் है. இல்ல. प्रेम नहीं है. ஏன்னா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றல. क्योंकि परमेश्वर का जो प्रेम प्रभु यीशु मसीह का मकसद को पूरा नहीं தேவனுடைய किया. அறிவு நமக்கு இல்ல. प्रभु का प्रेम हमारे अंदर அதனால नहीं தான் है. வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். इसलिए हम वाद विवाद करते हैं. இன்னைக்கு अनेक குடும்பங்கள் வழக்கு இருக்கு காரணம் அந்த அறிவு இல்லாதனால தான். बहुत परिवार के अंदर आज लड़ाई है वो सारे इसलिए कि प्रभु का प्रेम नहीं தேவனுடைய है. அன்பு இருந்தான்னு வெச்சுக்கோங்க. प्रभु का प्रेम रहेगा तो அந்த நோக்கம் அறிந்திருந்தான்னு वो வெச்சுக்கோங்களேன். मकसद को आप लोग जान लिया तो நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்ற आप முடியும். प्रभु का इच्छा करेंगे. என்ன நம்ம எப்படி வரணுமோ हमें क्या करना அடுத்த है? இவைகள் 8ஆம் வசனம் வாசிங்க. 8वीं वचन. இவைகள் உண்டாய்ந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ம் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அறிவிலும் வீணரும் கனியற்றலும் இருக்க ஒட்டாது. निकम्मे और निष्फल ना होने देगी. அப்ப தேவன் அறிவில வளர்ந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். प्रभु के ज्ञान में बढ़ेगा நீங்க तो வீணா போயிர மாட்டீங்கன்னு சொல்லி இருக்குது. आप मतलब व्यर्थ नहीं होएंगे. கனி அற்றவங்களா இருக்க மாட்டேன்னு சொல்லப்பட்டிருக்குது. बिल्कुल निष्फल नहीं கனி होंगे. கொடுக்கிற பிள்ளைங்களா மாறுவீங்க. हमें फलता देने वाला बनेंगे. அப்ப என்ன பண்ணுவீங்க? हमें क्या करना है? தேவ அறிவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु का ज्ञान में हमें बढ़ना அழிந்த है. பொருளுக்காக சிநேகம் அன்பு உடைஞ்சிட்டு போய்கிட்டு இருக்குது. नाशवान चीजों के लिए अपने भाईचारे को तोड़ कर रहते हैं. அப்ப கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வரும் பொழுது मसीह की प्रेम हमारे अंदर आते समय அறிவினால நம்ம மேன்மடைய முடியும். इस ज्ञान से हम उन्नति அப்போ पाएंगे. உங்களை அழைத்த நோக்கம் आपको किस लिए बुलाया? தேவனோடு இருக்கும்படியாக. प्रभु के साथ साथ रहने के உங்களை लिए. அழைத்த நோக்கம் आपके बुलाया किस அவரை लिए? அறிகிற அறிவினால் வளரும்படியாக. उनको जानने के ज्ञान में बढ़ने के लिए. மூணாவது அவரை அழைத்த நோக்கம் तीसरे उन्होंने நீங்க बुलाया மறுரூபம் அடைய வேண்டும். आप रूपांतर होना இயேசு है. வரும் பொழுது यीशु जब தேவ आएगा சபை மறுரூபம் அடையணும். कलीसिया रूपांतर होएगा. அதுக்கு இயேசு ஏற்கனவே முன்னாடியே நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? छाया बना के रखा. முன்னாடி என்ன கொடுத்திருக்காரு? पहले से எக்ஸாம்பிள் வச்சிட்டு போயிருக்கிறாரு. पहले से उसने यीशु मसीह ने हमारे लिए उदाहरण दार के மத்தேயு 17 அதிகாரம் मत्ती सुसमाचार 17वीं अध्याय 1 ல இருந்து ஒரு 5 வசனம் வரைக்கும். पहला से 5 वचन तक पढ़ेंगे. मैथ्यू चैप्टर 17 वर्ड्स 1 to 5. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் ம் யாக்கோபையும் ம் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் ம் கொண்டு ம் தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் ம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ம் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்து ம் அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். போதும். இந்த ஆ
இப்போ ஆண்டவர் சித்தமானவர்களே சிலரை கொண்டு போனார். प्रभु यीशु मसीह अपने इच्छे के अनुसार कुछ लोगों को 12 பேர் இருந்தாங்க. 12 लोग थे. அதுல 3 பேரை கர்த்தர் கொண்டு போனார். उसमें 3 लोग को यीशु ने अपने पास ले लिया. இனிமே நடக்க போற சம்பவங்களை மறுரூபத்தை காட்டும்படி ஆண்டவர் கூட்டி போறார். अब आने वाला जो पहाड़ पर वो जो करने वाला कामों को दिखाने के लिए वो ले गया. அவர் அந்த மறுரூப மலையில இருக்காங்க. वो वहां पर रूपांतर पहाड़ पर है. மலைக்கு போறது கஷ்டம் தான். पहाड़ पर चढ़ना मुश्किल है. எப்பவும் மேலான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். हमेशा उन्नति मतलब ऊंचाई वस्तुओं को खोजना है. எங்க சர்ச் பக்கத்துல தான் நல்லா இருக்கும். कुछ लोग कहते हैं हमारे लिए चर्च पास में रहेगा तो अच्छा है. எங்க வீட்டு பக்கமே இருந்தா நல்லா இருக்கும். हमारा घर के पास ही सब कुछ रहने से अच्छा है. தேவனை ஆராதிக்க வேண்டும்னா ஒரு பிரயாணம் பண்ணி போக வேண்டும். आप प्रभु का आराधना करना है तो कुछ सफर करके जाना है. ஒரு பொருளை வாங்க வேண்டும்னால் என்ன வேணும்? प्रयास விட்டு போகணும். कुछ चीजों को खरीदना है तो कुछ मेहनत करके करना पड़ता है. इंटरनेट வந்துருச்சு. आज तो इंटरनेट आ गया. फास्ट फूड வந்துருச்சு. सब कुछ फास्ट फूड आ गया. வீட்ல இருந்துகிட்டே தட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். घर पे रहते ही सब कुछ मंगवा लेते हैं. 80 வயசு இல்ல. 80 उम्र नहीं. 30 வயசுல கிளவி மாதிரி ஆயிருவோம். 30 उम्र पे हम 80 बन जाएंगे. எப்படி? कैसे? உண்மைதான். सचमुच में எல்லாம் நெட்ல போட்டு சாப்பிட்டுக்கிறது. सब कुछ नेट में डाल के ले लेते हैं. அப்ப நெட்ல தான் உங்களுக்கு தூக்கிட்டு போக முடியும். नेट में आपको उठाकर भी जाए. ஜாக்கிரதையா மாற வேண்டும். बिल्कुल चौकस பிரயாசப்படுங்க. मेहनत करिए. நம்ம உடம்பு சரியா நல்லா இருக்கணும். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. हमारा मतलब शरीर अच्छा रहना है तो खूब अच्छा सब मेहनत कर खाइए. நம்ம என்ன பண்ண எல்லாம் டைம் போகுதுன்னு சொல்லி வைக்கிறோம். टाइम वेस्ट हो रहा है. टाइम वेस्ट करके सोचते हैं. டைத்தை வேஸ்ட் பண்ணது நம்ம தான். टाइम को वेस्ट हम खुद करते हैं. मोबाइले உட்கார்ந்துகிட்டு मोबाइल फोन पर ही படிக்கிறேன் புக்க பாத்துக்கிட்டு पढ़ाई करता हूं बुक देखते கடைசில மார்க் பார்த்தா 20 க்கு फिर आखिरी में मार्क्स देखा तो 20 के लिए 2 मार्क. ये நல்லா தான் படிச்சேன். मैंने अच्छा सा पढ़ा था. டீச்சர் போடல. टीचर दिया नहीं है. टीचर எப்படி போடுவாங்க? टीचर कैसे देंगे? சட்டில இருந்தா தான் அகப்பையில வரும். जो बर्तन में रहेगा वो मतलब चम्मच में निकलेगा. இங்க மம்மிக்கு அப்பாவுக்கு எல்லாம் ஏமாத்தி மொபைல பாத்துக்கிட்டு இருந்தா मम्मी पापा को धोखा करके आप लोग मतलब मोबाइल देखते रहेगा तो கடைசில என்ன பண்ண போறீங்க? आखिरी में आप क्या करोगे? மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் आप रूपांतर होना है. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் आप என்றால் आशीष पाना है तो தேவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டி போணும். प्रभु जहां पर है वहां पर हमें जाना है. அந்த மலையில ஏறி போறாங்க. वो पहाड़ पर चढ़कर जा रहे हैं. அங்க போனன பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். पहाड़ पर जाने से मतलब पत्रोस बहुत आनंदित हुआ. அந்த மறுரூபத்தை பார்த்த உடனே वो मतलब जैतून पहाड़ को देखा. எலியாவும் ஏனோக்கும் அப்படிதானே? एलिया नबी और एनोक. எலியாவும் மோசவும் एलिया और मूसा இயேசுவோடு பேசினாங்க. यीशु के साथ बात किया. யோவானோட பேசினாங்களா? யோहन्ना के साथ बात किया. யார்ட்ட பேசினாங்க? किससे बात किया? இயேசுவோட பேசினாங்க. यीशु के साथ. நீங்க நான் யாரோட பேசணும்? आप और हम किसके साथ बात करना है? இயேசுவோட பேசுங்க. यीशु के साथ बात करना. உலக ஜனங்க பேச்ச குறைங்க. संसार के साथ बात करने का बातों को कम करिए. அவன் மோசே வந்து சொல்லி இருக்கலாம். मूसा आके बोल सकता था. நான் இவ்வளவு ஜனங்க வழி நடத்தி வந்தேனே. मैंने इतना लाखों लोगों को मैंने चलाया. உங்களை கூட்டி வந்து என்ன காமிக்கிறார் இயேசுன்னு சொல்லி இருக்கலாம். इसलिए आप लोगों के सामने मुझे प्रकट कर रहा है यीशु मसीह करके बोल सकता था. लेकिन ऐसे नहीं बोला. இயேசுவோடு பேசுறாங்க. वो यीशु के साथ बात किया. எலியாவும் இயேசுவோடு பேசுறாங்க. एलिया नबी भी यीशु के साथ बात किया. மோசே மரித்து போனவன். मूसा मरकर ऊपर गया. எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். एलिया नबी जीवन के साथ रूपांतर வந்து இயேசுவோடு பேசுறாங்க. ये दोनों आकर यीशु से बात कर रहे हैं. அப்பதான் பேதுரு சொல்றாரு இயேசு நோக்கி. मतलब பேதுரு இயேசு நோக்கி पत्रोस यीशु से कहता है ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும். हे प्रभु यीशु मसीह आपके लिए एक डेरा. அவருக்கு ஒரு கூடாரம். वो मूसा के लिए एक डेरा. एलिया को ஒரு கூடாரம். एलिया नबी के लिए एक डेरा. இங்கே தங்கி இருக்கலாம். बस यहीं पर हम वास करेंगे. அப்படிதான் யார் சொன்னது? ऐसा करके किसने बोला? பேதுரு சொன்னார். पत्रोस ने कहा. உன்ன ஆண்டவருடைய வார்த்தை வருது. तब यीशु की वाणी आया. पवित्र आत्मा का वाणी आया. பரலோகத்துல ஒரு சத்தம் வந்துச்சு. स्वर्ग से एक वाणी आई. இவர் என்னுடைய நேசகுமாரன். ये मेरा प्रिय पुत्र है. இவருக்கு செவி கொடுங்கள். इसकी बात को तुम நம்ம யாருக்கு செவி கொடுக்கணும்? हम किसको सुनना है? இயேசுவின் வார்த்தைக்கு. यीशु की बातों को. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஊழியக்காரங்க பின்னாடி ஓடி போறோம். हम किसी मतलब दास लोगों को देखते उनके पीछे पीछे दौड़ते. தீர்க்கதரிசனம் பின்னாடி ஓடி போறோம். कोई भविष्यवाणी बता रहे उनके पीछे दौड़ लेते हैं. மறுரூபம் அடைஞ்சு உங்களுக்கு தரிசனம் சொன்னாங்க அவங்க பின்னாடி ஓடி போறோம். रूपांतरों को कुछ मतलब दर्शन बता दिया तो उसके पीछे दौड़ लेते हैं. இயேசுவுக்கு பின்னாடி போங்க. आप यीशु के पीछे இயேசு உங்களை மறுரூபமாக்குவார். यीशु आपको रूपांतर करेगा. அப்ப பாருங்க இயேசுவுடைய மறுரூபத்துல கர்த்தருடைய ஆவியான பேசுறாங்க. यीशु के रूपांतर पर वहां पर परमेश्वर का आत्मा बात किया. மேகத்தின் சத்தம் உண்டாகி बादल में से एक वाणी आई. இவருக்கு பயந்துருங்க இவர் சத்தத்தை கேளுங்கங்கறாங்க. इसकी बात को सुनो इसकी बात को मानो.
அந்த சத்தத்தை கேட்டு சீசர் மூங்கப்பர் விழுந்து பயந்தாருன்னு வாசிக்கிறோம். उस बात को सुनते ही चेले लोग मुंह के बल गिरते हुए वो डर के रहने लगे. நீங்கள் நான் மறுரூபம் அடைய வேண்டும். आप और हम रूपांतर होना है. தேவனுடைய நோக்கம், प्रभु का मकसद. தேவனுடைய நோக்கம் என்னது? प्रभु का मकसद क्या है? அழைத்த நோக்கம் என்னது? उन्होंने किस लिए बुलाया? அவரோடு தங்கி இருக்க வேண்டும். आप उनके साथ साथ रहना है. இரண்டாவது அவரை அறிகிற அறிவில வளரணும். दूसरा उनको जो जानने के ज्ञान में बढ़ना है. அப்பதான் மறுரூபம் அடையும். तभी हम रूपांतर हो पाएंगे. எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ जितना प्रभु का कलाम को पढ़ोगे उतना तो रूपांतर होगे. முடியுமா முடியாதா? होगा. நீங்க மறுரூபம் அடைய தான் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். आप रूपांतर होना है करके मैं प्रार्थना कर रहा हूं. அதான் அப்போஸ்தலர் 13:3 வாசிக்கும் பொழுது प्रेरितों 13वीं अध्याय 3री वचन உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். वो उपवास करके प्रार्थना कर रहे थे. கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். परमेश्वर का आत्मा आया. சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த அழைப்புக்கு பிரித்து விடுங்கள். मैंने जो बुलाया वो मेरा बुलावट की सेवा के लिए बरनबास और शाऊल को अलग कर दो. அப்ப பாருங்க, ஆவியானவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது हम प्रार्थना करते समय ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். पवित्र आत्मा में दर्शन प्रकट அப்ப करेगा. ஆண்டவர் உங்க எதற்காக வேறு பிரித்தாரோ प्रभु किस लिए आपको बुलाया हो அந்த காரியத்தை நீங்க செய்ய ஆயத்தமா இருக்க उस வேண்டும். कामों को करने के लिए आप तैयार में रहना. என்ன பண்ணணும்? क्या करना நீங்க है? மறுரூபம் அடைய வேண்டும் என்ன பண்ணணும்? आप रूपांतर होना है तो क्या करना है? ஜெபம் பண்ண வேண்டும். प्रार्थना करना மலை है. மேலே ஏற வேண்டும். मतलब पहाड़ पर चढ़ना है. கஷ்டம் தான் மலை ஏறுறதுக்கு. पहाड़ पे चढ़ना मुश्किल है. கஷ்டம் தானே? मुश्किल है. கஷ்டம் தானே? मुश्किल है. ஏறிட்டா चढ़ गया तो அப்ப எல்லாம் யாரு கீழ இருப்பாங்க? और सब कुछ किसके नीचे रहेगा? நமக்கு கீழ. हमारे पाँव की நீங்க नीचे. ஏறதே கஷ்டம் தான். चढ़ने समय तक ஏற வரைக்கும் பல பாடுகள் படணும். चढ़ने के लिए कुछ कष्ट उठाना है. ஏறியாச்சுனா चढ़ गया तो நமக்கு பெரிய ஆசீர்வாதங்க. हमें बड़ी आशीर्वाद है. இயேசு அறிகிற அறிவுல வளர்ந்தாதான் यीशु को जानने के ज्ञान में बढ़ना है. மறுரூபத்தின் அனுபவம் நமக்கு வர வேண்டும். वो रूपांतर की आत्मा हमें जरूरत இயேசு கிறிஸ்து வரும் பொழுது यीशु मसीह जब आएगा கர்த்தருக்கு மரித்தவங்க எப்படி மோசே வந்தது மாதிரி जो जैसे प्रभु में जो मरे हुए जैसे मूसा और एलाइजा आया, உயிரோடு எழுந்த எலியா வந்தது போல जैसे जीवन के साथ रहने वाला एलिया नबी आया, நாமளும் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम भी उस ज्ञान को पाना है. அந்த மறுரூபம் நமக்கு கண்டிப்பா தேவைங்க. और रूपांतर की आत्मा हमारे लिए நீங்க जरूरत है. மறுரூப அனுபவத்துல வந்துட்டீங்க வெச்சுக்கோங்க. और रूपांतर की आत्मा में आप आ गया तो எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். किसी बात को चिंतित नहीं करेंगे. கவலைப்படுறனால ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்க முடியுமா நமக்கு? चिंतित करने के कारण अपने शरीर की मतलब लंबाई में चौड़ाई में एक अंग बढ़ा सकते हो? முடியுமா? हो सकता है. இயேசுவோடு இருந்ததனால தான் சீஷர்கள் यीशु के साथ साथ रहने के कारण चेलों ने அநேக அற்புதம் செஞ்சாங்க. बहुत चमत्कार काम किया. ஆண்டவர் வேதம் சொல்லி இருக்குது, प्रभु का वचन बताता है என்னை காணாதவர்கள் मुझे जो बिना मतलब अंधे के लोग என்னிலும் பலத்த காரியங்கள் செய்வாங்க. मुझ में से जो बढ़कर बड़ा काम करेंगे. இயேசு சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. यीशु के चेले लोग यीशु के साथ साथ रहने பார்த்து लगे. அவட அற்புதம் செஞ்சாங்க. उसको देखते कि ये अद्भुत का काम நம்மள இயேசு किया. இன்னும் பார்க்கல. हम अभी तक यीशु को नहीं देखा. யாரு பார்த்தது? किसने देखा? போட்டோல இயேசு கிடையாதுங்க. போட்டோல இருக்கலாம். फोटो वाला यीशु 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 नहीं है. போட்டோல இருக்கணும் ஒரு நடிகர்கள். फोटो में जो रहने वाले सब एक एक्टर्स है. இயேசுவை போல நடித்து காமித்தார்கள். यीशु के जैसे एक्टिंग करके அந்த देखा. நாட்கள் யூதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. उन दिनों में यहूदी लोग ऐसे ऐसे है. இப்படி தான் இயேசு இருப்பார்னு சொல்லி ऐसे यीशु रहेगा. அந்த நாட்கள் எந்த கேமரா போட்டோ இருந்துச்சு? कौन उन दिनों में कौन सा कैमरा फोटो था? இப்படியே வரைஞ்சு வச்சிருப்பாங்க யாரையாட்டும். ऐसे किसी का उन्होंने बना लिया ஆனா है. அந்த போட்டோல பார்த்து நமக்கு சாமி கொடுக்க கூடாது. इसलिए फोटो को देखकर हमें मतलब दंडवत नहीं करना. நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன். हमारे लिए प्रभु का वचन ही जीवन நீங்க है. எவ்வளவு மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் जितना आप रूपांतर होना है तो வேதத்தை படிங்க, வேதத்தை इस படிங்க. वचन को पढ़ते रहो. நீங்க படிக்க படிக்க உங்க மறுரூப அனுபவத்தை கொண்டு போங்க. पढ़ते रहेंगे तो प्रभु आपको रूपांतर करता जाएगा. நான்காவது சொல்றேன், 14 தேவ பிள்ளைங்க உறுதியா இருக்க வேண்டும். परमेश्वर का प्रजा बिल्कुल मजबूत पर होना உறுதி है. எப்ப இருப்பாங்க? मजबूत कैसे आएगा? எப்ப உறுதி எப்ப இருப்பாங்க? कब वो स्ट्रांग रहेंगे? இந்த இடையில வயர் கலண்டு போச்சு. यहाँ पर बीच में मतलब तार निकल கேமரா गया. வயர் கலண்டுச்சு. कैमरा का तार निकल அது गया. கொஞ்சம் லூஸா இருந்தா பிள்ளைங்க வரும்போது கால்ல சிக்கி அப்படி கலண்டுச்சு. वो बच्चे ऐसे आते समय उसका पाव लगा के थोड़ा सा लूज हो அதனால गया. என்ன ஆச்சு? இங்க கட்டு इसलिए वहां पर பிக்சர் வரல. पिक्चर नहीं आ रहा, कट हो गया. அப்ப நம்ம லூஸா இருந்தா हम लूज बनकर रहेंगे तो கட் ஆயிடுச்சுன்னா हम कट गया तो நம்ம வெளிப்பட மாட்டோம். हम मतलब बाहर प्रकट नहीं होंगे. வெளிப்பட வேண்டும் என்றால் बाहर दिखाई देना है நம்ம तो ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
बिल्कुल हम स्ट्रांग रहना है। அப்ப என்ன பண்ணாங்க, அதை போய் சரி பண்ணாங்க. उसके बाद उसको सही किया। அப்ப தேவ பிள்ளைங்க சரி பண்ண விதத்தை சரியாச்சுன்னு வச்சுக்கோங்க, परमेश्वर का प्रजा जहां सही करना वैसा सही कर दिया तो நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். बिल्कुल मजबूत हो நீங்க जाएंगे। ஜீவனுள்ள கற்களா கத்த மாட்ட आप விரும்புறாரு. जीवित पत्थर बनाने के लिए प्रभु चाहता है। மாறுவீங்களா மாற மாட்டீங்களா? बदलेंगे மாறீங்களா மாற மாட்டீங்களா? बदलेंगे। ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லும்போது, पत्रोस को देखे यीशु ने कहा நீ என்னது ஜீவனுள்ள கல், जीवन की पत्थरों। அப்படிதானே? आमेन। நீ பேதுருவா இருக்கிறாய், तो पत्रोस हो। சீமோனா இருந்தா तो साइमोन பேதுருவா இருக்கனால अभी पत्रोस हो जा। பேதுருன்னா கல்லு, पत्रोस मतलब पत्थर। அந்த இந்த கல்லு வந்து என்ன சொல்லுவாங்க, கல் எப்படி இருக்கும்? पत्थर कैसा रहेगा? கோல கோலன்னு இருக்குல்ல, बिल्कुल कोलाजन जैसा रहेगा, ஸ்ட்ராங்கா இருக்கும், बिल्कुल स्ट्रांग रहेगा। கல் தட்டி கொண்டு செத்து போயிடுவோம், पत्थर मतलब ठोकर खा के गिर जाते हैं। கல் அவ்வளவு ஸ்ட்ராங், पत्थर उतना அப்ப स्ट्रांग தேவ है। பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா இருக்க விரும்புகிறார். परमेश्वर का प्रजा भी நீங்க स्ट्रांग ஜீவனுள்ள होना है। கற்களா கத்த மாட்ட விரும்புகிறார். आप जीवन की पत्थर होना है। நீங்க ஜீவனுள்ள கற்களாக மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். आप जीवन के पत्थर बनकर उसके साथ महल बन जाते हैं। அப்ப நம்ம ஜீவனுள்ள கற்களா மாற வேண்டும். हम जीवित पत्थर बनकर रहना है। ஒன்னு பேதுருல पहला पत्रोस 2 அதிகாரம் दूसरी 4 अध्याय வசனம் வாசிப்போம். 4 वचन 4 மனுஷரால் फर्स्ट पीटर चैप्टर 2 वर्स 4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக ஜீவனுள்ள கல்லாகிய ஜீவனுள்ள கல்லாகிய சேர்ந்தவன் நீங்களும் போட்டிருக்குது. போதும் போதும் போதும். அப்ப ஜீவனுள்ள தேவனுள்ள கல் बहुमूल्य जीविता पत्थर மனுஷனால் தள்ளப்பட்டது, मनुष्य से निकम्मा தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, परमेश्वर से चुना हुआ। நம்ம अनेகர் நம்ம மனுஷன் நம்ம தள்ளி இருப்பாங்க, कई बार मनुष्य लोग हमें नीचे गिरा देते हैं। மனுஷனுடைய மகிமை நமக்கு தேவை கிடையாது, मनुष्य का महिमा हमें जरूरत भी नहीं है। தேவன் நம்மளை தூக்கி இருக்கிறார். परमेश्वर ने हमें उठा लिया நம்ம ஒரு है। நாள் பாவத்துல சாபத்துல கிடந்தோம், हम एक दिन बाप साप में पड़े हुए இயேசு थे। ரத்தத்தினால் மீட்கப்பட்டு यीशु के लहू से धोकर தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு प्रभु से चुन पाकर விலையேறப்பட்ட கல்லா இருக்கிறோம். अब बहुमूल्य जीवित पत्थर हो என்ன गए। கல்லு? कैसे? விலையேறப்பட்ட बहुमूल्य ஜீவனுள்ள கல். जीवित पत्थर அவரை சேர்ந்த நீங்களும் उसके साथ तुम भी ஜீவனுள்ள கற்களை போல आप जीवित पत्थरों के ஆவிக்கேற்ற समान மாளிகை கட்டப்பட்டு வருகிறீர்கள். आत्मिक घर बनते जाते हो। ஏன்னா ஆவிக்குள்ள கற்களா கட்டப்பட்டு आत्मिक घर बन जाने के அப்ப लिए ஜீவனுள்ள கல் எப்படி இருக்குன்னு சொன்னா, ये जीवित पत्थर कैसे रहेगा? அந்த வசனத்தை வாசிங்க. 3 வசனம். 5वां वचन हिंदी में 5वां वचन சரி இல்ல 2 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் तीसरी वचन இல்லப்பா 3 வசனம். तीसरी वचन पढ़ ली। அதை வாசிங்க இந்தியில. நீங்க வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல, जो मतलब नया जन्मे हुए बच्चों के समान திருவசனம் கலங்கமில்லாத ஞானப்பால் निर्मल आत्मिक दूध की लालसा அப்படி करो। வாஞ்சியா இருந்தாதான் ऐसे लालसा रखने நீங்க से ஜீவனுள்ள கற்களா மாற आप முடியும். जीविता पत्थर बन जाओगे। நீங்க ஜீவனுள்ள கற்கள் சொல்லுங்க. आप सभी बोलिए मैं जीवित நான் पत्थर ஜீவனுள்ள हूँ। கற்கள். मैं जीवित पत्थर அதற்காக हूँ। ஆண்டவர் உங்களை வேறுபடுத்தியிருக்கிறார். उसी के लिए प्रभु ने आपको अलग किया அவர் है। நோக்கம் என்னன்னா, उसका நீங்க मकसद क्या है? மாளிகையாய் கட்டப்பட வேண்டும். आप आत्मिक घर बनकर रहना ஒரு है। வீட்டுக்கு வீடு கட்ட போறாங்கன்னா जैसे ये घर बनना है तो இந்த कல்லை பாப்பாங்க, वो पत्थर को देखते हैं। எந்த கம்பெனி கல் कौन सा ब्रांडेड நல்ல வெந்திருக்கா வேகாம இருக்குதா, ये जो ईंट अच्छे से पका हुआ है ऐसा कच्चा அதெல்லாம் है, தட்டி பார்த்தா தெரியும். उसको लगाकर देखने से உங்களை पता வருஷி चलता பார்த்து है। தட்டினா தெரியும். आपको भी लगाने से पता चलता है। நீங்க உண்மையானவங்களா आप सच्चाई पत्थर हो, இல்லைன்னா தொட்டாச்சு நீங்க. नहीं तो बिल्कुल टच करने से एकदम जूं हो जाता ஒரு है। செடி இருக்கும், தொட்டாச்சு நீங்க செடி இருக்கும், एक पौधा ऐसा ही है जो उसको நல்ல छूने விரிஞ்ச से இலையா एकदम இருக்கும். मुरझाता है। அது பக்கத்துல தொட்டுன்னு வச்சுக்கோங்களேன், उसका मतलब पत्ते को जाके
टच करने அப்படி से தலைக்கல போட்ட மாதிரி போயிடும். एक सब मुरझाता है। அப்ப நீங்க ஜீவனுள்ள கற்களா ஆண்டவர் आप விரும்புகிறார். जीवित पत्थर होने के लिए प्रभु அப்ப चाहता நீங்க है। ஜீவனுள்ள கற்களா மாற வேண்டும் आप என்றால் जीवित पत्थर होना है तो நீங்க கர்த்தரை ருசி பார்த்து நீங்க वो प्रभु को चक्के देखे हुए तुम பலவிதமான பாவ காரியங்களிலிருந்து விலகி வர வேண்டும். कई मतलब पाप की विषय को छोड़ कर आना ரெண்டாவது வசனம் है। படிங்க, ரெண்டாவது வசனம் படிங்க. हिंदी में पहला वचन ஆ சகலவித கபடத்தையும் ஆ வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறக்கூறுதலையும் ம் போதும். ம் ம் இதெல்லாம் நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா ये सब कुछ तो छोड़ के आएगा तो ஜீவனுள்ள கற்களா மாற முடியும். जीवित आप पत्थर बन जाओगे। சகலவித கபடத்தையும் விடணுமா? सारे सब प्रकार के வஞ்சகங்கள், भेदभाव, பொறாமைகள், छल, போட்டிகள் कपट, डाह, இது எல்லாம் விட்டாதான் निंदा को दूर करके நம்மளால விட முடியாதான். हम अपने आप नहीं छोड़ पाएंगे। விட முடியுமா? हम छोड़ पालेंगे முதல்ல சொன்னது போல जैसे वचन पहले बताता है। இயேசுவோடு நெருக்கமா இருந்தா यीशु के साथ साथ तुम रहेगा तो விட்டுடுவீங்க. छोड़ दोगे। அவர் அறிவு வந்தா उसको जानने क्या ज्ञान में बढ़ेगा இதெல்லாம் விட்டுடுவீங்க. तो ये सब कुछ छोड़ देगा। அவரோட மறுரூப அனுபவத்துல வந்துட்டீங்க. उनके साथ रूपांतर पहाड़ அத पर आ மோசே गए। சொல்லும்போது इसलिए मूसा कहता है பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கலும் जो सारे पाप की आनंदित को अनुभव करने से தேவ बढ़कर ஸ்தானத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதே நல்லது என்று தெரிந்து கொண்டார். परमेश्वर का प्रजा के साथ कष्ट उठाना है मेरे लिए அரமனையில अच्छा है। செல்வாக்கான வாழ்க்கை தான். जो दुनिया के काम அரமனை मतलब महल में रहना बहुत आनंदित की काम அது வேண்டாம் ஒருத்தி தள்ளி விட்டு வந்தான். वो सारे मुझे चाहिए नहीं है करके छोड़ कर தேவ आया। ஜனங்களோடு இருப்ப அப்படினா परमेश्वर का प्रजा के साथ रहूंगा। அதனால தான் ஆண்டவர் மகிமை அவனே ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ண வந்தார். इसलिए उसी मूसा को अंतिम संस्कार करके परमेश्वर उतर कर आया। படைத்த தேவனே வந்தார். सृजा किया हुआ परमेश्वर उठ कर आया। உலகத்தானெல்லாம் கொன்னு போடலாம் நினைச்சான். संसार के लोग उसको मार डालने के लिए सोच ஒரு रहे நாள் थे। முடியாதுங்க. किसी से नहीं நீங்க होगा। ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னு आप வெச்சுங்களேன். प्रभु के अंदर आ गया तो ஒருவனும் உங்களை கைவிட்டு எழுப்ப முடியாது. कोई भी आपके ऊपर उंगली नहीं डाल सकेगा। அப்பனா துர்க்கணம், கபடம், பொறாமை இதெல்லாம் விட்டு வெளியே வந்தாதான். इसके मतलब है भेदभाव, कपट, छल, डाग, निंदा ये सारा दूर करना। விட்டுட்டு வந்தா கர்த்தர் உங்க பட்சத்துல ये இருப்பார். सारा दूर कर दिया तो प्रभु तेरे அப்ப साथ நீங்க रहेगा। ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. तब आप मजबूत बन जाओगे। நீங்க ஸ்ட்ராங் ஆக வேண்டும் என்றால் आप मजबूत होना है तो திருவசனமாகிய வசனத்தை திறந்து படிக்கணும். जो मतलब कोमल वचन के ऊपर हमें लालसा रखना है। வாஞ்சையா இருக்கணும் பைபிள் படிக்கிறதுக்கு. बिल्कुल बाइबल पढ़ने के लिए इच्छा आशा के साथ பாஸ்டர் रहना। கேட்டு இல்ல யாரட்ட கேட்டு படிக்க கூடாது. पास्टर जी कोई पूछेगा मांग मतलब बढ़ लिया करके पूछ उसी के लिए मत पढ़िए। அப்படிதானே? பைபிள் எப்ப படிப்பீங்க? बाइबल कब पढ़ते हैं? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. आप ही बोलिए। பாஸ்டர் சொல்றதுக்கா படிக்காதீங்க. पास्टर जी बोलते हैं इसलिए पढ़ना है नहीं பாஸ்டர் ऐसा இங்க नहीं। இருப்பா நாளைக்கு போயிடுவார் அவ்வளவுதான். पास्टर जी आज रहेंगे कल चले உங்களோட கூட जाएंगे। இருக்கிற ஆண்டவர் आपके साथ रहने वाला प्रभु यीशु நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ आप कितना पढ़ते हो அவ்வளவு ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். उतना आप आशीर्वाद पाओगे। அப்ப என்ன பண்ணணும்? क्या करना है? பாஸ்டருக்கா பண்ணாதீங்க. पास्टर जी के लिए कुछ काम मत करिए। அவங்க சொல்லிட்டாங்க சொல்லி பண்ணாதீங்க. उन्होंने बोल दिया ऐसे मत करिए। படிப்புனாலும் சரி चाहे पढ़ाई எந்த ஒரு வேலைனாலும் சரி कोई भी एक काम हो நீ உண்மையா செஞ்சு பாருங்க. आप सच्चाई में करके நீங்க देखिए மேன்மை அடைவீங்க. आप उन्नति உங்க पाओगे। வேலை செய்யற இடத்துல கூட ஓனருக்கு பயந்து வேலை செய்யாதீங்க. आपके कार्यालय में भी ओनर के लिए डर के मारे मत करिए। கர்த்தருக்கு பயந்து வேலை செஞ்சு பாருங்க. प्रभु से डर के मारे करके அவன் சம்பளம் देखिए। கம்மியா கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. चाहे वो कम मतलब मजदूरी कम देने से भी கர்த்தர் வந்து வேலை கொடுத்திருக்கிறார். प्रभु उसने ये जॉब உண்மையா வேலை दिया செஞ்சு है। பாருங்க. इस जॉब में सच्चाई में கர்த்தர் உங்களை அந்த रहकर देखो। இடத்துல உயர்த்துவார். प्रभु उसी जगह पे आपको उन्नति நீங்க करेगा। செய்ய எந்த வேலை உண்மையா உண்மை உத்தமா செஞ்சு பாருங்க. कोई भी काम हो आप सच्चाई में करके देखिए கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். प्रभु आपको उन्नति करेगा। நீங்க உறுதியா இருந்தா आप मजबूत रहेगा तो ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. कोई भी आपको खिला नहीं सकेगा। யோசேப்பு உறுதியா இருந்தபடினால தான் यूसुफ बिल्कुल मतलब स्थिर होने के कारण ஒருத்தன் அவனை அசைக்க முடியல. कोई भी उसको खिला नहीं पाया। எவ்வளவு பாவம் செய்ய தூண்டுனாங்க. कितना भी गलत काम करने के लिए விரோதமான मौका காரியங்கள் मिला। மேல பொய் குற்றம் சாட்டினாங்க. बहुत कुछ मतलब झूठ गवाही भी लोग ने அவன் बताया। கர்த்தர் மேல் உறுதியா இருந்தபடினால தான் लेकिन प्रभु में उस सच्चाई मन के रहने के कारण மேல கொண்டு போய் விட்டார். बिल्कुल उन्नति में प्रभु நீங்க लेकर மேல गया। போக வேண்டும் என்றால் आप उन्नति में जाना है மோசே तो சொல்ற வண்ணமாக जैसे मूसा कहता है உலக பாவ சந்தோஷ இன்பங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு ये सारे जो संसार के आनंदित कामों को मैं छोड़कर இயேசுவோடு கூட இருந்து பாருங்க. यीशु के साथ साथ रहकर உங்க மேன்மையான देखिए இடத்துல இருப்பார். आप उन्नति देखोगे। கடைசியா சொல்லி முடிக்கிறேன்.
आखिरी में எபேசிய 4 அதிகாரத்தில் வாசிக்கும்போது एफिसी पत्रिका 4 अध्याय में लिखा हुआ है பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு पवित्र लोग सही होने के लिए சபை பக்தி விருத்தி உண்டாகும் பொருட்டு कलीसिया मतलब सभा में भक्ति में बढ़ने के சிலரை लिए அப்போஸ்தலராகவும் कुछ लोग को प्रेरितों சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் कुछ लोग को नबियों சிலரை कुछ लोग को போதகர்களாகவும் उपदेशकों சிலரை कुछ लोगों को சுவிசேஷகர்களாகவும் सुसमाचारक ஆண்டவர் ஏற்படுத்தினார் परमेश्वर ने नियुक्त किया எபேசிய 4 அதிகாரம் 12 வசனம் एफिसी पत्रिका 4 अध्याय 12वीं वचन சபை பக்தி விருத்தி உண்டாகும்படியாக कलीसिया भक्ति में बढ़ने के அப்ப लिए நம்மள பக்தி விருத்தி உண்டாகும்படியாக हमारे जीवन पर भक्ति होना है இந்த तो சுபாவம் உள்ளவர்களை சபையில கத்த எழுப்பி தருகிறார் ये स्वभाव रहने वालों का परमेश्वर कलीसिया में नियुक्त करते தீர்க்கதரிசி हैं போய் தனியே தீர்க்கதரிசி போட சொல்ல கூடாது जो भविष्यवाणी बताने वाला अकेला जाके भविष्यवाणी नहीं बताना சபையோடு இணைந்து இருக்க வேண்டும் सभा के साथ जुड़ कर रहना 5 ஊழியமும் சபையோடு இணைந்து ये இருக்கணும் 5 सेवकाई चर्च में मतलब कलीसिया में जुड़ कर रहता है தனித்து போற ஊழியம் கிடையாது जो अकेला जाने का सेवकाई நம்ம नहीं அந்த ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் हम वो सेवकाई करते हैं நம்ம சபையில ஸ்தாபிக்கிறோம் हम कलीसिया को स्थापित சில करते வசன हैं பிரசங்கம் மூலம் தீர்க்கதரிசனம் கிடைக்குது जो वचन के द्वारा सुसमाचार मतलब वो नबी मतलब दीर्घ भविष्यवाणी वचन मिलती சில है நேரம் உங்களுக்கு டீச் பண்ணி நல்ல வழி நடத்துறோம் कुछ कई बार मतलब आपको उपदेश देकर सही मार्ग में लेकर இதெல்லாம் आते சபை हैं மூலமா நடக்கிற காரியம் ये सब कुछ कलीसिया के द्वारा சில होता வீட்ல है கவுன்சிலிங் கொடுக்கிறோம் कुछ लोगों को घर पे आकर हम बुद्धि समझाते ஏன்னா हैं இதெல்லாம் சபை மூலமா நடக்கிற ஊழியங்க ये सब कुछ कलीसिया के द्वारा होता है அவங்க செய்வாங்க தனியா போறான்னு சொல்லி போக கூடாது वो वही काम करते हैं इसलिए वो अलग रहते हैं ऐसे नहीं 5 ஊழியம் சபையில இருந்து நடத்துகிற ஊழியம் ये 5 सेवकाई कलीसिया में जुड़ कर रहता வேதம் है சொல்லு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகன்னு சொல்லப்பட்டிருக்கு वचन में लिखा गया जो संत लोग सही होने அப்ப के நம்ம எல்லாம் लिए யாருங்க हम सब कौन है பரிசுத்தவான்கள் हम सब संत लोग हैं பரிசுத்தவான் சீர்பொருந்த வேண்டும் संत लोग बिल्कुल सही होना है பரிசுத்தவான் நோக்கமே இயேசுவோடு இருக்க வேண்டும் पवित्र लोगों का मतलब इच्छा पूरा प्रभु के साथ रहना है பரிசுத்தவான்கள் தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும் पवित्र लोग प्रभु का जानने के ज्ञान में बढ़ना है பரிசுத்தவான்கள் மறுரூபம் அடைய வேண்டும் पवित्र लोग बिल्कुल यीशु के साथ रहकर रूपांतर होना பரிசுத்தவான்கள் है எப்படிங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் पवित्र लोग बिल्कुल मजबूत पर रहना பரிசுத்தவான்கள் है இன்னும் जो பரிசுத்தமாகட்டும் पवित्रता में रहने वाला और अति पवित्र நீதி हो செய்கிற जाए இன்னும் நீதி செய்யட்டும் धर्म का काम करने वाला और अधिक பாவம் धर्म का செய்கிறவன் काम இன்னும் करे பாவம் செய்யட்டும் पाप करने वाला और अधिक पाप அவனுக்கு करे நம்மளுக்கு கவலை கிடையாது उसके बारे में हमारा நாம काम எதை नहीं செய்யறோமோ है அதை பெற்றுக்கொள்ள हम முடியும் जो काम हम करते हैं वही प्राप्त करते பக்தி हैं விருத்தி உண்டாகும்படியாக इसलिए भक्ति में बढ़ने के लिए எல்லாம் ஒப்பு கொடுத்து हम सब प्रभु का हाथ கேட்ட में अर्पण வார்த்தைப்படி करते हुए सुना हुआ वचन के अनुसार திருவிருந்துக்கு முன்பதாக प्रभु का मेज के पहले நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு हमारा मकसद क्या है இயேசுவோடு கூட இருக்கிறீங்களா यीशु के साथ साथ रहते हो இயேசுவோடு கூட இருங்க यीशु के साथ रहिए உங்க வாழ்க்கை வெற்றியாய் மாறும் आपके जीवन में विजय मिलती है பணத்தோட நம்ம இருக்க வேண்டாம் पैसा के साथ मत रहिए வேலைகளோடு இருக்க வேண்டாம் काम के साथ मत வேலை रहिए செய்ய வேண்டாம்னு சொல்லல काम करने के लिए मना नहीं எல்லா करता हूं காரியத்திலும் முதல்ல கர்த்தருக்கு முதல் இடம் கொடுங்க सारे विषय से पहले पहला स्थान यीशु होना है முதலாம் தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது पहले प्रभु का राज्य और उस धर्म को அதனால खोजते தான் समय தேவன் நம் சீசர்களை வேறுபிரிக்கும் பொழுது इसलिए अपने चेलों को यीशु मसीह अलग करते 3 समय ஆண்டுகள் தம்மோடு இருக்கும்படியா பிளான் பண்ணார் और 3 साल ये मेरे साथ साथ बने रहेंगे அவரோடு இருந்து அவர் கற்றுக்கொண்டாங்க उनके साथ रहकर उन्होंने सीखने लगे அவர் விட்டுட்டு போன பின்பதாக वो छोड़ के जाने के बाद மகிமையான ஊழியத்தை செய்தாங்க महिमा का सेवा किया நீங்க இயேசுவோடு கூட இருக்க आप ஆண்டவர் यीशु के साथ साथ रहना அவரோடு प्रभु இருந்து चाहता है। அவருடைய அறிவை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் उसके साथ साथ रहने से हम उनका बुद्धि को पा लेते हैं அவருடைய அறிவு தான் ஐஸ்வர்யத்தை தரும் उनका बुद्धि ही हमें ऐश्वर्य धन देता है நாணம் இல்லாம நம்ம இருக்க கூடாது हम निर्बुद्धि होकर नहीं रहना தேவன் அறிஞ்சிட்டா प्रभु का ज्ञान जान लिया तो பரலோகத்தின் ஞானத்தினால் கர்த்தர் நிரப்புவார் स्वर्गीय ज्ञान से मैं भरना அப்ப அந்த है மறுரூபத்தின் அனுபவங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள तभी முடியும் वो रूपांतर के अनुभव मेरे जीवन पर आएगा அப்படிப்பட்டவங்க உறுதியா நிப்பாங்க ऐसे लोग ही बिल्कुल मतलब मजबूत में रहेंगे சீயோன் மலை மேல கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்களா இருப்போம் सियोन पर बनाया हुआ बिल्कुल जीवित पत्थर के साथ பரிசுத்தவான்களை சீர்படுத்தனுடைய புத்தியை கர்த்தர் நமக்கு தருவார் पवित्र लोगों को बिल्कुल सही होने के लिए बुद्धि प्रभु हमें கேட்ட देता வாக்கு है நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா सुना हुआ वचन के लिए हम धन्यवाद देते हैं राजा திருப்புறம் ஆண்டவர் तेरे मेज की ओर तरफ से मैं ले நீங்க जाइए राजा பரிசுத்தமாய் பெற்றுக்கொள்ள
पवित्रताई को पाने के लिए மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அடிக்காதபடி बार बार हम यीशु को क्रूस पर नहीं डालना चाहिए। நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது। तेरा नाम को हम ऊंचा करने के लिए प्रभु हर एक जन को तेरे हाथ में देते राजा। இயேசு நாமத்தில் பிதாவே यीशु के नाम से मांगते खुदावंद आमेन। आमेन। 1 கொரிந்தியர் புத்தகம் மாறி மாறி வாசிப்போம்। पहला कोरिन्थियों को किताब 11 அதிகாரம் 11वां अध्याय 23वां वचन से 23वां वचन वासिपों। 23वां वचन से पढ़ेंगे। पहला कोरिन्थियों 11वां अध्याय 23वां वचन से पढ़ेंगे। हालेलुया। इसी रीति से उसने भिखारी के पीछे कटोरा भी लिया और कहा, एक कटोरा मेरे लहू में नई वाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। इसी कारण तुम में बहुत से निर्बल और रोगी है और बहुत से सो भी गए। परंतु प्रभु हमें दंड देकर हमारी ताड़ना करता है, इसलिए कि हम संसार के साथ दोषी ना ठहरे। தண்ணீரால் முழுக்கினான எடுத்து यदि कोई भूखा है तो अपने घर में खा ले, जिससे तुम्हारा इकट्ठा होना दंड का कारण ना हो। शेष बातों को मैं आकर ठीक करूंगा। இந்த தேவ வசனத்தை தியானம் பண்ணுவோமோ? इस वचन को हम ध्यान करें। முழுக்கினான எடுத்து पानी में डूबकर बपतिस्मा लेकर பரிசுத்தமா ஜீவிப்பேன்னு சொல்லி पवित्रताई में मैं रहूंगा करके பயபக்தியோடு இந்த பந்தியில பங்கு பெறும்படியாக भयभीत के साथ इसमें मैं पालन करूंगा। अर्पणिக்க வேண்டும்। हमें प्रभु का எந்த மனுஷன் தன்னை சோதித்தறிந்து कोई भी व्यक्ति अपने आप को जांच कर இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன்। इस रोटी खाए और इस कटोरों में से அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் जो कोई अनुचित रीति से इसमें स्वागत கர்த்தருடைய करता है சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்தும் குற்றமுள்ளவனாய் இருப்பான்। प्रभु के शरीर को और उनके लहू को दोषी ठहराता है। தேவ சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போமா? प्रभु के सम्मुख में बिल्कुल மீண்டும் भयभीत के साथ अर्पण करें। மீண்டும் மீண்டும் இயேசு சிலுவையில் அறையாதபடி बार बार यीशु को और क्रूस पर नहीं डालना। நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக हम अपने आप को शुद्धिकरण कर இந்த लें। பந்தியில பங்கு பெற தகுதியாக்கும்படியாக इस मेज पर मतलब इस मेज पर रहने मतलब इसको रुचि करने के लिए प्रभु हमें तैयारी करें। எல்லா போடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। सब प्रभु का हाथ में अर्पण कर ஸ்தோத்திரம் दें। எல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்துதிப்போம் ஹalleluya பரபல சாந்தரதி ஆகாரப ஹalleluya இயேசுவே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 தேவனே நான் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரிலே காட்டி விடுற ராத்திரி அப்பத்தை எடுத்து जिस रात के समय पे यीशु पकड़वाया गया उस दिन उसने रोटी उठाकर உங்களுக்கு அப்பக்கப்படி என்ன சரீரம் என்று சொன்னார்। ये रोटी तुम्हारे लिए तोड़ा गया मेरा शरीर है। அந்தபடியே போஜனம் பண்ண பின்பதாக ऐसे भोजन करने के बाद இந்த பாத்திரம் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை இருக்கிறது। ये कटोरा उठाकर ये मेरे लिए बांधा हुआ नया वाचा है। நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார்। जब जब स्मरण इसको मतलब स्वीकार करते समय मुझे स्मरण करो। மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வருகை நினைவு கூறும்படி நாம் வந்திருக்கிறோம்। मेरा मृत्यु और जो आने का दिन को तो स्मरण करता है। பங்கு பெற பிள்ளைகள் நல்ல பலனையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட முடியாமல் इसमें जो स्वीकार करते प्रभु हर एक प्रजा को आपका नया बल नया ताकत नया अनुग्रह से तृप्त करे परमेश्वर। உம்முடைய நாமமே பட அர்ப்பணிக்கிறோம்। आपका नाम की महिमा होने के लिए मांगते हैं। இயேசு நாமத்தில் பிதாவே यीशु के नाम से मांगते खुदावंद। आमेन 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 आमेन।
கத்த இந்த பந்தில பங்கு பெறுமையான கத்த கொடுத்த கிருபை கரங்களை கத்தரை சோத்திரம் பண்ணுமா, சோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி ஹல்லேலூயா. இறக்கங்களின் பிதாவே, இந்த நல்ல பகருக்கு நன்றி சோத்திருக்கிறோம். இந்த பந்தில பங்கு பெறும்படியான கொடுத்த கிருபை நன்றி சோத்திரம். நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் பிள்ளை மேலே இருந்து தங்கும்படியாக செபிக்கிறோம். அன்று கேட்ட வார்த்தைப்படி கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய நோக்கமே உம்மோடு தங்கியிருக்க முடியாங்க, உண்மை அறிகிற அறிவு வளரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்குள்ள ஜீவிக்கும்படியான கிருபை தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இரத்தக்குள்ள ஒப்புக்கொடு செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் புதிதாக வளர்கிறது போல் ஆண்டவரே நாணத்தின் கிருபையிலும் ஜீவனில் கற்களாய் மாற்றப்படும்படியாக ஆண்டவர்கள் எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எங்கள் உறுதியாக நிற்க முடியாத கிருபை எங்கள் தந்து வழிநடத்த முடிய ராஜா அவனுடைய கருத்தில் அர்ப்பணம் செபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கிருபை சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தங்க முடியாங்க தேவ தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இரத்த கொட்டில் முடிமறைங்க இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்தாவின் அன்பிற்கும் பசங்களோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இன்னும் இருப்பதாக, ஆமென் ஆமென். உன்னிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். நம்பி அவர் தந்த பொறுப்பதனை
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए. हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए. हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए. प्रभु आपको आशीषित करें.